ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் இப்போ நம்ம டயாங்கோட வாடியன்சிலுக்கு பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்ட் 2 டெலகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 2 பார்க்கணுன்னா டெலகிராமில் வந்து போய் பாருங்கள். லிங்க் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் எனக்கு ஒன்று டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் வந்து பார்ட் 2 வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரெக்வஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யார் சொல்லியிருந்தாலும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க. ஓகேவா? நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் லாஸ்ட் செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் டெலகிராமில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வாடியன்சிலுக்கு பார்ட் 3க்கு போகலாம். ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன் ஷாட்ஸுக்கெல்லாம் நிறைய வியூஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ் போடுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஹாப்பி தான். பட் ஆனால் அதே மாதிரியே எஃப்எஃப்க்கும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இல்லை எஃப்எஃப்பில் உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை என்ன அப்படின்றதும் எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்னால் வந்து அதை கரெக்ட் பண்ணி போட முடியும்டா ஃபிக்ஸீஸ். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் இந்த ஸ்டோரி இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ அவ்வளோதான். ஸோ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். செகண்ட் பார்ட் வந்து டெலிகிராமில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து இப்போ வந்து ஒர்க் போய்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு டைம் வந்து ஸ்கிப் ஆகிருச்சு. பட் ஆனால் நீங்கள் டயாங்க ஒரு நாள் கூட மறக்கவே இல்லை. அவனோட டெய்லியும் அவனை பற்றி யோசிக்கிறது, அவனோட அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து நீங்கள் லூப்பில் மாதிரி அது போய்கிட்டே இருக்கும் டெய்லியும். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கடைசியாக நீங்கள் டயாங் கூட அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அவன் பர்த்டே, உங்கள் பர்த்டேக்கு அவன் வாங்கி கொடுத்த அந்த அதுக்கப்புறமா நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டிக்கிறீங்க. பட் ஆனாலும் அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை அப்படின்னு. இதே சைடு இப்போ நம்ம டயாங் சைடு பார்க்கலாம். டயாங்கா ரொம்பவே வந்து டிப்ரெஷனில் போயிட்டாரு. நீங்கள் எங்கே போனீங்க, லைக் கௌரி எங்கே போனால் என்ன ஆனால் எங்கே இருக்கா அப்படின்னு ஒரு இதுவுமே அவருக்கு தெரியாமல் ரொம்பவே டிப்ரெஷனில் போய் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து அவர் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிக்கிட்டாரு. ரொம்பவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் வந்து டயாங் கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயாங் வந்து ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆனதுனால அவர் வந்து எப்போவுமே உங்களை நினச்சிட்டு தான் இருக்கார். டயாங்கோட பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம பையன் இந்த மாதிரி ஆனதுக்கு நாம் தான் காரணமோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து இதாகுது. டெய்லியும் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறது, சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிக்கிட்டாரு. இப்படி தான் டயாங்கோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களை கௌரியை கண்டுபிடிக்க ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்ற ஒரு ஆள் அடையாளம் எதுவுமே தெரில. பக்கத்து வீட்லேயும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பக்கத்து வீட்டிலலாம் கேட்டிருப்பாங்க. அவங்க திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போனாங்க ஏன்னு இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்றது தான் திரும்ப திரும்ப எங்கே போனாலும் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து ப்ரெசன்ட் பாஸ்டில் இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு 6 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தான் நீங்கள் உட்காந்து லைக் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அன்றைக்கி டயாங்கோட ஞாபகமாகவே இருக்குது உங்களுக்கு. அப்போ அந்த டைமில் தான் வந்து நம்ம டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு ஜங்குக்கும் ஜிமினும் அவங்களும் வந்து சரி அந்த இடம் வந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் உட்காந்துருக்கிற டேபிள் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து அங்கே உட்காடுறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்கல. ஸோ எப்போவுமே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடம் இல்லைன்னா வந்து உட்காருறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டுக்கல. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. லைக் கேஷுவலாக வந்து ரெண்டு பேருமே திரும்பி பார்க்கும்போது தான் நீங்கள் கௌரி உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் செம்ம ஷாக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து கௌரி அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்து லைக் ஒரு மாதிரி கத்துற மாதிரி கூப்பிடுறாங்க கௌரியை வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டு பார்க்குறாங்க. யார் நீங்கள், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கௌரி கேட்குறாங்க. எங்களை ஞாபகம் இல்லையா? இல்லையே, யார் நீங்கள்? நான் தான் ஜிமின், இவன் ஜங்குக், ஞாபகம் இல்லையா, டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே உங்களுக்கா அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. முதல்ல இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஜங்குக்கும் ஜிமினும் உங்கள் பின்னாடி தான் வராங்க. கௌரி கௌரி ப்ளீஸ் கௌரி நில்லு கௌரி, போகாத கௌரி, நீ வந்தால் தான் கௌரி டயாங் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நின்று திரும்பி பார்க்குறீங்க. என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம் கௌரி, நீ இல்லைன்ட்டு நீ எங்கே போன, என்ன ஆன, எதுவுமே தெரியாமல் டயாங் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப வந்து ட்ரக்ஸு சரக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க கௌரி. ப்ளீஸ் நீ வந்தால் தான் சரியாகும், வா கௌரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கா லைக் கௌரிக்கு அந்த அவங்க பேரண்ட்ஸ் பண்ணது தான் வந்து ஞாபகம் வருது. இல்லை என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் ஆனால் இருந்தாலும் டேங்க பார்க்கணும், அவனக்கிட்ட பேசணும், கட்டி பிடிச்சி அழணும் அப்படின்றதெல்லாம் தோணுது உங்களுக்கு. கௌரி ப்ளீஸ் கௌரி இப்படி சொல்லாத கௌரி, நீ வந்தால் தாண்டி அவனை காப்பாற்ற முடியும். எங்களால் அவனை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க. சரி 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 நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது ஒரு நைட் டைம் தான். ஸோ நீங்கள் வந்து லைக் கௌரியை வந்து கூட்டிகிட்டு டேயாங்கிட்ட தான் போகிறாங்க. டயாங்கும் வந்து டே மச்சான் நாங்கள் கௌரியை கண்டுபிடிச்சிட்டு வந்தா சீக்கிரமாக வாடா அப்படின்ற உடனே டயாங்கும் உடனே வேக வேகமாக அவரும் கார் எடுத்துகிட்டு லைக் அவரோட பைக்கை எடுத்துகிட்டு வராரு. லைக் அந்த பிளேஸில் வந்து லைக் கொஞ்சம் பார்க் மாதிரி லைக் அந்த இடத்துல மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் வந்து கௌரி ஜிமின் ஜங்குக்கு டேங்கல்லாம் இருக்காங்க. நீங்கள் கௌரி காரில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினும் ஜங்குக்கும் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. டயாங்கும் சீக்கிரமாக அங்கே வந்துட்டு டே டே எங்கடா 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 என் ஆள் எங்கடா, எங்கே என் பொண்டாட்டி காரில் உட்காந்துட்ருக்கா போய் பாரு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. உடனே வேகமாக அவரும் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து உட்காடுறாரு. உட்காந்து உங்களை பார்க்குறாரு. அவ்வளோதான், ரொம்ப வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கத்தி அலறாரு. நீங்களும் வந்து தேங்க ஹக் பண்ணிட்டு செம்மையாக அலறீங்க. எங்கடி போன, எங்கடி போன, என்னை விட்டுட்டு ஏன்டி போன, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தூக்கி போட்டு போயிட்டியாடி, ஏன்டி இப்படி பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடி, நானும் வந்திருப்பல்ல, ஏன்டி என்னை இப்படி விட்டுட்டு போனேன் அப்படின்னு ரொம்ப அழறாரு. நீங்களும் என்னை மன்னிச்சிருட்டேன், எனக்கு வேற வழி தெரியலட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருட்டேன் அப்படிங்கிற நீங்களும் அலறீங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி அழுதுட்ருக்கீங்க. ஒரு ½ ஆகுது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கொஞ்சம் காமாகி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஏன்டி என்னை விட்டு போன, சொல்லுடி சொல்றி, என்னை மன்னிச்சிருட்டேன், எனக்கு வேறு வழி தெரியலை. என்னடி வழி தெரியல, என்ன வழி தெரியல, என்னை பார்த்தா பாவமா இல்லையடி உனக்கு? எவ்வளோ வருஷம் தெரியுமா நீ எங்கே இருக்க, எங்கே என்ன பண்ணிட்டுருக்க, இருக்கியா இல்லையா, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என்னை மன்னிச்சிருட்டேன். என் அப்பா அம்மாவுக்கும் நடந்தது என்னடி நடந்துச்சு? நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. இந்த மாதிரி டயாங்கோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பேசினது, அதனால தான் நீங்கள் வந்து அங்கேருந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்கிறீங்க. டயாங்க்கு செம்ம கோவம் வருது. உங்களோட சும்மாவே விட போகிறதில்ல, எவ்வளோ தைரியம் இருந்தவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து டயாங்க்கு. டயாங் ப்ளீஸ் கோவப்படாத டயாங், அவங்க பையனுக்காக வாய மூடுறி, அவங்களுக்காக வக்காலத்தை ஏதாவது வாங்கினேன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் சொல்லிட்டு எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு தெரியுமாடி உனக்கு? நீ இல்லாமல் தினம் தினம் சாகலான்னு தோணுச்சு தெரியுமா? எவ்வளோ
இதாச்சு தெரியுமா? எவ்வளோ தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன்னு தெரியுமாடி உனக்கு? தெரியுமா? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால வாழ்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாடி? அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸ் கண்ணில் அப்படியே வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கும் செம்ம கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன ஆசையாட்டாயாங்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? குடும்பத்துலேருந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க டேங். எப்படி டேங் வந்து என்னால் அதை பொறுத்துட்டு போக முடியும்? நான் சகிச்சுக்குவேன் உனக்காக. ஆனால் ஏன் அப்பா அம்மா ஏன் சகிச்சுக்கணும் டேங் சொல்லு? அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க தெரியுமா டேங்? அப்படின்னு கௌரியும் அலறாங்க. சாரிடி என் பேரண்ட்ஸ்னால தாண்டி எல்லாம். சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிஸ் போகுது. செம்ம டீப்பான ஒரு கிஸ் போகுது. அப்படியே அங்கே அந்த காருக்குள்ளேயே ஒரு மேக்கப் செஷன் செம்மையாக வந்து ஒரு மேக்கப் செஷன் போகுது. ஜிமினும் ஜங்குக்கும் சரி நம்ம கிளம்பலாம், இவங்க வந்து இப்போதைக்கு பேசி முடிச்சு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேங்கோட பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. செம்மையாக ஃபோர்ஸாக நம்ம டேங் வந்து பண்ணுறாரு உங்களுக்கா. பெயினை விட அது வந்து ரொம்ப ப்ளஷராக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு டேங்கை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவனோட டச் அவனோட லவ்வை ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. இப்படியே ஒரு 2 ஹார்ஸ் போகுது. அவ்வளோ வந்து லைக் இப்போ டேங் மேலே தான் நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்க காரில். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டைட்டாக வந்து டேங் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கௌரியை ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இன்னைக்கு என் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள் டி பொண்டாட்டி. சொல்லு, இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி, என்னை விட்டு திரும்பவும் போயிடாதடி. என்னால் அதை தாங்க முடியாது, நான் செத்துருவேன்டி. வாய மூடுடா. இப்போ தான் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். வேறு என்னத்தடி சொல்கிறா? நீ திடீர்னு உங்கள் அப்பா வந்து ஏதோ சொல்லிட்டான்னு விட்டுட்டு போனதாடி. திரும்ப என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் செத்துருவேன்டி. அதெல்லாம் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கேஷுவலாக ஜாலியாக வந்து நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ வருஷம் எப்படி போச்சு, எவ்வளோலாம் வந்து ஹர்ட் ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கௌரியும் டேங்கும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து அங்கே கார்லேயே வந்து தூங்கிடுறாங்க. அண்ட் ஏர்லி மார்னிங் ஆகுது. லைக் கௌரியோட ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப லைக் ரிங் கண்டினியூஸாக ரிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஏ பொண்டாட்டி, உன் ஃபோன் தாண்டி அடிக்குது, எந்திரிச்சு பாரு. தாயா, எனக்கு டயர்டாக இருக்குதா, நீ பாருடா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டயாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா உங்கள் அப்பா தான், கௌரியோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. பொண்டாட்டி உன் அப்பன் தாண்டி கூப்பிடுறான். இது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கௌரியும் வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க. அப்பா, கௌரி எங்கே கௌரி இருக்க? எவ்வளோ நேரமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது? எங்கே இருக்க? இன்னும் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிகிட்ருக்க? எங்கே இருக்க? அதுவா அப்பா? அப்பா வந்து நான் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்ப்பா. ரொம்ப வருஷம் கழித்து நான் அவளை மீட் பண்ணேன்னா அதனால் வந்து அவன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். அப்படியே பேசிகிட்டே இருந்தம்மா, மறந்துட்டேன் அப்பா, சாரிப்பா. ஸோ சொல்ல மாட்டியா? எனக்கு இங்கே நானும் அம்மாவும் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சாரிப்பா, நான் வந்துடுறப்பா, வீட்டுக்கு வந்துடுறப்பா, சரி பத்திரமா திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கௌரியோட அப்பாவும் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்ன வாண்டி உன் அப்பனுக்கு எதுடி காலங்காத்தால கூப்பிடுறான்? டேய், நான் நைட்டும் வீட்டுக்கு வரல, ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால பத்திரமா சேஃபாக இருக்கேனான்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணியிருக்காரு. ஏன் நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? அந்த சொட்ட மாடை எனக்கு தெரியாதோ? என்னடா வாய் ரொம்ப தான் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிள்றீங்க டேங்க. கில்லாதடி என் அப்பனை வச்சு பேசினா அப்புறம் அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். ஐயோடா, உங்கள் அப்பனை சொன்னதும் பொத்துக்கிட்டு வருதோ? ஆமாண்டா அப்படி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடிக்கிறீங்க. கடிக்காதடி, டெம்ட் ஆகுதுடி. அப்புறம் வந்து காலங்காத்திலே அடுத்த ரவுண்டு போயிடுவேன். எது? சி, பொறுக்கி. ஆமாண்டி, பொறுக்கி தான். இந்த பொறுக்கியை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? பார்க்கலாம். ஏய், எங்கடி போகிற? ட்ரெஸ்ஸு போட வேண்டாம், இப்படியேவா இருக்க போகிற? நல்லா தான் இருக்குது. என்னடி இப்போ வாடி அப்படின்னு சொல்லிட்டு டேங் பிடிச்சி இழுக்கிறாரு. டேங் கிட்ட டேங் ட்ரெஸ்ஸை போட்டணும் டேங்.
பட்ட பகல ஆக போகுதுடா, விடிய போகுது, விட்டு நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ஏய், அப்புறமா போடலாண்டி, காருக்குள்ளார தானே இருக்கு, எவன் பார்க்க போறான்? ஐயோ டயாங், விட்டுட்டேன். என்னடி நீங்களும் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியோ பண்ணிட்டு இருக்கீங்க. டயாங் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே. டேய் பொறுக்கி, இங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கு? எந்திரிச்சு நீயும் ட்ரெஸ்ஸை போடுறா. போகலாம் போகலாம், என்னடி அவசரம்? என் பொண்டாட்டி நான் ரசிக்கிறேன், பொறுக்காத உனக்கு. இருக்கும் இருக்கும். அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சிலுமிஷம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கே வந்து அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறாரு. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. எது? அதெல்லாம் முடியாது. என்னாடி இவ்வளோலாம் பண்ணிட்டு இப்போ முடியாதுங்கிற? உன் பேரண்ட்ஸை வந்து என் வீட்டில் பேச சொல்லு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். என்னாடி? ஆமாட்டேன், என் அப்பா அம்மாவெல்லாம் மீறி என்னால் வர முடியாதுட்டேன். ஏற்கனவே என்னால் அவங்க அசிங்கப்பட்டுட்டாங்க. திரும்ப வந்து என்னால் வந்து அவங்க அசிங்கப்பட்டதை பார்த்துட்டு என்னால் இது பண்ணிகிட்ருக்க முடியாதுட்டேன். உன் வீட்டில் இருந்து வந்து பேச சொல்லு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னை வந்து ஆஃபீஸ்லேயே ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி இப்போ தாண்டி வந்து எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு, திரும்ப ஏண்டி இப்படி போகிறதுக்கு பார்க்குற? நான் தெளிவாக சொல்லிட்டேன், உன் பேரண்ட்ஸ் வந்து பேச சொல்லு அப்படின்ட்டு. அண்ட் வந்து இப்படியே கொஞ்சம் டேஸும் போகுது. டேங்கு வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அடிக்ஷன் வந்து அவரே வந்து வெளியில் வராரு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து வெளியில் வராரு. ஏன்னா நீங்கள் வேணும் அப்படின்னு, அதாவது கௌரி வேணும் அப்படின்றதுனால டேங்கோட பேரண்ட்ஸும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. லைக் டேங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. அவங்களும் வந்து லைக் கேட்குறாங்க, லைக் ஜங்கு கூட, அதாவது டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க இப்படி அவன் மாறுறதுக்கு காரணம்னா. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, திரும்ப வந்து அவன் கௌரியை பார்த்துருக்கான் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அப்போது அவளால் தான் வந்து நம்ம பையன் திரும்பவும் நமக்கு கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, லைக் டயாங் எப்போ அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சோ, லைக் டயாங்கோட பேரண்ட்ஸ் தான் காரணம் தெரிஞ்சோ, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டயாங் சுத்தமாக பேசவே இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை, வீட்டுக்கு வரதும் இல்லை. அப்படியே வந்தாலும் அவரோட ரூமுக்கு தான் போவார் தவிர அவர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே இல்லை. நம்ம பையன் நமக்கு திரும்ப வேணும்னா அவளை கல்யாணம் பண்ணி வச்சாதான் நமக்கு அவன் கிடைப்பான் அப்படின்றதுனால ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டயாங்கோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கௌரியோட வீடை கண்டுபிடிச்சி அங்கே போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பேசி மன்னிப்பு கேட்டு ரொம்ப கெஞ்சி அதுக்கப்புறமா தான் வந்து லைக் கௌரியோட பேரண்ட்ஸும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு கௌரிக்கு செம்ம ஹாப்பி. டயாங்க்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். உங்கள் பொண்ணு எங்கள் பையன் கூட இருந்தால் தான் அவனாக இருப்பான். இவ்வளோ வருஷம் எங்கள் பையன் எங்கள் பையனாகவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனோட வாழ்க்கையை நாங்களே சதைச்சிட்டோமோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள் பொண்ணை திரும்பி அவன்கிட்டயே கொடுத்தா அவன் திரும்ப ரொம்ப சந்தோஷமாக பழையபடி மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட பேரண்ட்ஸ் வந்து கௌரியோட பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலி வந்து இவ்வளோ எல்லாமே பேசி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டேங்கு கால் பண்ணி கௌரி வந்து டேங்கு கால் பண்ணி இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவரால் நம்பவே முடியல. நிஜமாவாடி? ஏன் அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமாட்டேன், மேரேஜை வந்து இவ்வளோ சீக்கிரமாக வச்சுக்கலாமா அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கடா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்கில் கூட கல்யாணத்தை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எது 1 வீக்கா? அதெல்லாம் முடியாது, நாளைக்கே உன்னை தூக்குறேன், கல்யாணம் பண்ணுறேன். பொறுக்கித்தனமாக பேசாதடா. 1 வீக்கு தானே, இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணலை? அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணேன்னு எனக்கு தாண்டி தெரியும், உனக்கு எங்கே தெரிய போகுது? 1 வீக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் லைஃப்லாம் நான் கூடவே தானே அதான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வேகமாக அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு அழறாரு. ரொம்ப 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 தேங்க்ஸ் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அவங்களும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க, எங்களை மன்னிச்சிருடா
உன்னோட வாழ்க்கையை நாங்களே கெடுக்க பார்த்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு, உன்னோட சந்தோஷம் அவ தான் அப்படின்னா அதை நாங்கள் பறிக்க விரும்பலடா. எங்களுக்கு எங்கள் கௌரவத்தை விட எங்கள் பையனோட வாழ்க்கை சந்தோஷம் தான்டா முக்கியம். எங்களை மன்னிச்சிருடா. அந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட நடந்ததுக்கு அதுக்கு நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன். ஆனால் அதுக்காக இப்போ நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து லைக் ஃபேமிலியாக ரீயூனியன் ஆகிடுறாரு. அண்ட் இப்படியே வந்து செம்மையாக வந்து ஒரு 1 வீக்கும் வந்து ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு வந்து கௌரிக்கும் டயாங்க்கும் மேரேஜு. டயாங்க் அவ்வளோ ஹாப்பி. இது வரைக்கும் அவனை அவ்வளோ ஹாப்பியாக வந்து இத்தனை வருஷத்தில் டயாங்கோட பேரண்ட்ஸ் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு வந்து டயாங் ஹாப்பியாக இருக்காரு. உங்களுக்கும் செம்ம ஹாப்பி டயாங்கோ மேரேஜ் பண்ணிக்க போகிற ஃபைனலாக அப்படின்ட்டு. அதாவது கௌரியோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம பொண்ணை அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு எமோஷ்னல் லைக் பொண்ணு நம்ம விட்டு போக போகிறா எமோஷ்னல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மேரேஜும் முடிஞ்சிச்சு. இப்போ கௌரி அவங்க பேரண்ட்ஸ் தான் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ அம்மா உங்களை விட்டுட்டு நான் போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அழாத, அத்தை டயாங்க இருக்காங்க, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். எப்போ நீ வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறியோ எப்போ வேணாலும் நீ வரலாம், அம்மா அப்பாவும் உனக்காக எப்போவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் டைலாக்ஸ்லாம் போகுது. கவலைப்படாதீங்க மாம்சே, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன், அழவே விட மாட்டேன். இவ இனி உங்கள் பிரின்சஸ் இல்லை, என்னோட குயின் அப்படின்னு சொன்னதுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் எமோஷ்னலாகவும் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்பவும் இந்த டைமில் ரொம்பவும் லவ் வருது. அண்ட் அவ்வளோதான், உங்கள் ஹாப்பி லைஃப் ஸ்டார்ட் ஆகிருச்சு. கௌரியோட ஹாப்பி லைஃப் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அண்ட் இதோட ஸ்டோரி லைக் 3rd பார்ட்டு முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த எபிசோடும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைக் வந்து நான் ஜங்கு கூட ஒரு 1 ஷாட் போட்டிருந்தேன். எது நான் புக்குக்குள்ளே இருக்கேனா அப்படின்ற ஒரு 1 ஷாட் போட்டிருந்தேன். அதை வந்து நீங்கள் எஃப்எஃப்பாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து வந்து அதுதான் வரும். ஹோப் உங்களோட சப்போர்ட்டை அதுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். பாய்.